ஈரான் யுத்தத்துல அமெரிக்காவோட செல்வாக்கு, அதாவது ராணுவ வலிமை அப்படிங்கிறது அதல பாதாளத்துல போயிருச்சு. ஆனா, அதல பாதாளத்துல போனாலும் அது ராணுவத்துல வலிமை தான். நமக்கு பிடிக்குதோ, பிடிக்கலையோ எதார்த்தமான உண்மை. அதே சமயம், அண்ணன் அமெரிக்கா காட்டுன ஒரு ஜைஜாண்டிக் தோற்றத்துக்கு சம்பந்தமே இல்லாம ஆயிப்போச்சு. இதுல மைன்யூட்டான விஷயங்கள் அமெரிக்கா கைய விட்டு போகும்போது, ஆனா அமெரிக்காவோட செல்வாக்கு தர மட்டத்துக்கு அடி வாங்குது. அதத்தான் ஈரான் யுத்தத்துல இப்ப நடந்துகிட்டு இருக்கு. விரிவா பார்ப்போம். அமெரிக்கா ஏறக்குறைய செஞ்ச தாக்குதல், அதாவது 12,300 இடங்கள தாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காய்ங்க. இந்த 12,300 இடம் மொத்த அமெரிக்க தாக்குதல்களா? இல்ல ஈரானோட முக்கியமான சைட்டுகள வச்சு சொல்ற கணக்கா அப்படிங்கிறது விரிவா சொல்லல. அசிங்கப்பட்ட கதைய முழுசா சொன்னா என்ன? பாதி சொன்னா என்ன? ஏங்க வெந்த புல்ல வேல பார்க்குறீங்க? பாவம் அண்ணன் அமெரிக்காங்க. அப்படின்னு நம்ம ஆட்கள் சொல்ல கூட கூடும். காரணம் இந்த 12,300 இடங்களும் தாக்கி 5 காசுக்கு பிரயோஜனம் இல்ல எதம்மா அப்படின்னு அவங்க நாட்டு உளவுத்துறையே சொல்லிருச்சு. இது ட்ரம்ப்புக்கு இன்னைக்கு விடியும் போது தான் சொல்றாங்க. விடிஞ்சதும் சொல்லிட்டாங்க. அடுத்து ட்ரம்ப் கிட்ட ஏஜென்சிகள், மொப்பார்கள், செனட்டு, காங்கிரஸ்ன்னு கூப்பிட்டு விசாரிப்பாங்க. ஒரே களகட்ட போகுது. ஆனா ட்ரம்ப் ஒத்த வரியில ஜோலிய முடிப்பாரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எது? நான் தாக்கிட்டேன் அழிஞ்சு போச்சு. நீ வேணா போய் பார்றா அப்படிம்பாரு. ஈரான் உள்ள விட்டுட்டு தான் மறுவேலை பார்ப்பேன். அந்த தைரியத்துல இவரு சொல்லுவாரு. ஆனா, இவ்வளவு பெரிய தாக்குதல் எப்படி கைய விட்டு போச்சு அப்படிங்கும்போது தான், அமெரிக்க ஏஜென்சிகள் அதாவது உளவுத்துறைகள மீறி எப்புட்றா தப்பிச்சாய்ங்க அப்படின்னா, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு பூச்சாண்டி கதை மாரி ஒரு கதை இருக்கும். அது ராணுவ ரீதியாவும் சில சமயங்கள்ல ஊர்ல மாட்டிக்கும். அந்த மாரி ஜிசிசி நாடுகள்ல பொதுவாவே ஒரு கதை ஓடும். அங்க இருக்கிற எல்லாருக்குமே இது நல்லாவே தெரியும். அதே மாரி நம்ம ஊர்லயும் ஒரு கதை ஓடும். அதாவது நம்ம இந்தியா பூரா அந்த மாரி பல கதைகள் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டு பகுதியிலேயே ஒரு ராணுவ கதை இருக்கு. என்ன அப்டின்னா, கொங்கு பகுதியில இருக்கிறவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த கதை தெரிஞ்சிருக்கும். மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். மேட்டுப்பாளையம் பகுதியில ஒரு ஆயுத கிடங்கு இருக்கு. அது கைவிடப்பட்டது. ஆனா, அத முழுசா அகற்ற முடியல. குடங்குடமா ஒரு காலத்துல வந்து தண்ணிய ஊத்தி, அந்த வெடிபொருட்கள்லாம் செயலிழக்கப்பட்டுச்சு. ஆனா, இன்னமும் அப்படியே தான் இருக்கு. கொஞ்ச காலம் வரையும் சுத்திலாம் வீடு போலலாம் கட்ட விடல தெரியுமா? அப்படின்னு ஒரு பெரிய கதை ஓடும். அந்த பக்கம் இருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. எப்படி நம்ம ஊர்ல இப்படி ஒரு ராணுவ கதை அசால்ட்டா கிராமத்துல ஓடிக்கிட்டு இருந்துச்சோ, அதே போல ஜிசிசி முழுக்க ஒரு கதை ஓடும். என்ன அப்புட்ன்னா, நெறைய எண்ணெய் கிணறு இருக்கு எங்ககிட்ட. அமெரிக்காவோட சேட்டலைட்டுகளுக்கு தெரியாம மறைச்சு வச்சிருக்கோம். குப்பைமேடு, அதுக்குள்ள தகடுகள்லாம் போட்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப சுவாரஸ்யமான கதை இருக்கும். இதுல டாக்டர் பட்டமே வாங்குற அளவுக்கு டெக்னாலஜிய உருக்கி மறைச்சு வச்சிருக்கிறது கத்தார் பயப்புள்ள தான் அப்படின்னு கத்தாரும் சொல்லும், கத்தார சுத்தி உள்ள நாடுகளும் சொல்லும். எதுக்கு இந்த இடத்துல சொல்றோம் அப்புட்ன்னா, அந்த பகுதியே அந்த மாரி பகுதி. எது? அமெரிக்க சேட்டலைட்டுகள்ல கண்ண புடுங்கி மண்ணுக்குள்ள புதைக்கிற அளவு திறமை இருக்கு அப்படின்னு ஒரு கதை ஓடும். அங்க வரவு செலவுல இருக்கிற ஆட்கள், இல்ல இருந்த ஆட்கள் எல்லாருக்குமே இது தெரியும். மேக்ஸிமம் தெரிய வாய்ப்பு இருக்கு. அங்கேயே உட்காந்துட்டு, "இல்லங்க அப்படி ஒரு கதையே எனக்கு தெரியாதுங்க" அப்படின்னு சொல்லக்கூடாது. வேணா விசாரிச்சு பாருங்க. அப்பேற்பட்ட பயலுக அண்டர் கிரவுண்ட்ல ராணுவ வலிமைய பில்டப் பண்ணும்போது எப்படி இருக்கும்? அப்படிதான் இப்ப ஈரான் சாதிச்சிருச்சு அப்படின்னு அமெரிக்காவுக்கே ஒரு பயம் வந்துருச்சு. காரணம் என்ன அப்புட்ன்னா, எப்பயோ ட்ரம்போட டீம்லாம் சொல்லிட்டார்கள். எப்பா 90% நாங்க குறைச்சுட்டோம். அதாவது ஈரானோட ஆயுத வலிமை 90% பஸ்பம் அப்படின்ட்டார்கள். 10% வச்சு ஊருக்குள்ள உள்ள அதாவது ஈரானுக்குள்ள உள்ள ஒரு 10 பேர் விளையாண்டுகிட்டு இருக்காய்ங்க அப்படின்ட்டாய்ங்க. ஏன்டா டேய் விளையாடுறது உங்க ஊர நோக்கி விளையாடலடா. எங்க ஊர நோக்கி விளையாடுறாங்கடா. எங்கூட்டு கப்பல் போற பாதையில விளையாடுறாங்கடா அப்படின்னு சொன்னாய்ங்க. ஆனா 4 மணி நேரத்திலேயே தெரிஞ்சு போச்சு. 90% இல்ல அங்க அப்படியே இருக்கு அப்படின்னு. அதாவது இவர்கள் அழிச்சதெல்லாம் ஒண்ணும் விஷயமே இல்லன்னு. இப்ப அமெரிக்காவுக்குள்ளயே எப்பா வார கணக்குல தாக்கணும். 12,300 இடங்கள குறி வச்சு தாக்கணும். ஆனா இந்த பயபிள்ளைகளோட 25% புடுங்கணுமா அப்படிங்கிறக்கே நம்ம பெரிய அளவுல விசாரணை வைக்கணுமாட்டிக்கே, தேடுறக்கு உளவுத்துறைய இறக்கி விடணுமாட்டிக்கே, எனக்கு குறைஞ்ச மாரியே தெரியல அப்படின்ட்டாய்ங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு அவர்களே சொல்றார்கள். அதாவது அமெரிக்காவோட பங்கர் பஸ்டர் குண்டுகளே 10 மீட்டர் வரையும் தான் உள்ளுக்குள்ள போகும். எது கடுமையான பாறைகள்ல கிரானைட் தளங்கள் இந்த மாரி வெவ்வேறு ரகத்துல சாலிடான ஒரு ஒரு போர்ஷன். அது எப்படி வேணாலும் பில்டப் பங்கர்களுக்காகவே பில்டப் கடுமையான கலவைகள். எல்லா கலவையும் இவர்களோட எஸ்டிமேட் படி 10 மீட்டர் தான். 10 மீட்டர் போய் வெடிச்சு சிதறும்போது, அடுத்து ஒரு மிஞ்சி போனா 40 மீட்டர். இல்ல நாங்க கெத்து அப்படின்னு சொன்னாலும் 60 மீட்டர தாண்டி சேதாரத்துக்கே வாய்ப்பில்ல. அங்க உள்ள
அசைவுகள், பொருள்கள் சேதாரமாகிறது. இந்த மாரி தாக்கத்துக்கே வாய்ப்பில்ல. ஆனா இந்த பயப்புள்ள 500 மீட்டர் கீழ வச்சிருப்பானாட்டுக்கு அப்படின்னு சொல்லி டம்முன்னு போட்டு விட்டார்கள். 500 மீட்டருக்கு கீழ இருக்கிறனால தான் நம்மனால ஒண்ணுமே சிதைக்க முடியல அப்படின்ட்டார்கள். அப்ப சிதைச்சிடலாம் 12,300 அதான் இல்லேன்ட்டேனே அப்புறம் சிதைச்சிடலான்னு கேட்டா, தொடர்ந்து ஈரானோட வலிமை அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கு. அவனுங்க பயப்படுற மாரியே தெர்ல. இன்னும் சொல்லப்போனா, நாட்கள் ஆக ஆக சிக்னல கிரகிக்கிற மாரி கிரகிச்சு, நம்மளோட விமானங்கள ஈஸியா வீழ்த்திடுறாய்ங்க. தேடப்போன ஹெலிகாப்டர்களையும் வீழ்த்துறாய்ங்க. ஈரான் கிட்ட அந்த ஃபயர் பவர் இருக்கு. இப்ப நமக்கு பிடிக்குதோ, பிடிக்கலையோ எதார்த்தமான உண்மை. ஏன்னா, ட்ரம்போட ஃபர்ஸ்ட் டெர்ம்லயே அமெரிக்க ஆளில்லா விமானத்த வீழ்த்தினார்கள். நம்ம கூட விரிவா தேசபக்தியிலயோ, சிடிஎன்லயோ 2ல எதுலயோ ஒண்ணுல ஒரு 10, 15 நாளைக்கு முன்னாடி கூட பார்த்திருக்கோம். விரிவான்னா இடைச்சொருகல்களா பார்த்தோம் அந்த நிகழ்வ. அதனால அந்த ஃபயர் பவர் இன்னும் குறையவே இல்ல. அவன் பயப்புள்ள 40 வருஷமா பிளான் பண்ணி கட்டி, இப்ப 2026ல தான் கடைய தொறக்கிற மாரி தொறந்து ஒவ்வொன்னா வெடிக்க ஆரம்பிச்சிருக்கான். நம்ம ஒட்டுமொத்தமா 40 வருஷமா அவன் சேர்த்தத அழிச்சு ஒழிக்கணும் அப்டின்னா சாமானியம் இல்லன்ட்டாய்ங்க. ஏன்டா இதெல்லாம் கிளம்பி போன அப்புறம் தான் என்ட்ட சொல்லுவீங்களாடா? அப்படிங்கிற மாரி ட்ரம்போட மனநிலை இருக்கும். ஏன்னா அமெரிக்காக்குள்ள இன்னொரு ஃபுட்டேஜ் வைரல் ஆகுது. அமெரிக்காக்குள்ள 2 நாளா வைரல் ஆயி இன்னைக்கு உலகம் பூரா வைரல் ஆகுது. என்ன அப்டின்னா, தலைவன் சின்ன பிள்ளையா இருக்கும்போதே, அதாவது ஃபர்ஸ்ட் டெர்முக்கெல்லாம் முன்னாடியே ஈரானுக்குள்ள தாக்கியே ஆகணும்னு 98ல வச்சு ஆத்து ஆத்துறாரு. எது ஈரானுக்குள்ள தாக்கணும், அங்க உள்ள ஆயில திருடிட்டு வரணும் அப்படின்னு. அப்படியேவா சொல்ட்டாரு அப்டின்னா, ஏறக்குறைய சாராம்சம் ட்ரம்ப பொறுத்தவரையும் இதுக்கும் கீழ இறங்கி கூட சொல்லியிருப்பார். ஃபுட்டேஜ் சிக்குனா பாருங்க. ஏன்டா நான் ஒரு பெரிய மனுஷன் அப்ப இருந்து கத்திக்கிட்டு இருக்கேன். அப்ப கூட என்ட்ட இந்த தகவல்லாம் சொல்லையேடா! இப்ப வந்து சொல்றீங்களே! அப்படின்னு இருக்கும். என்ன பண்றது? டூ லேட். அமெரிக்காவ ஈரான் வச்சு செஞ்சிருச்சு. அதாவது இந்த யுத்தம் முடிஞ்சோனயே ஈரான் கொஞ்ச நாட்களுக்கு பின்னாடி தூக்கி போடப்படும். அதாவது அவர்கள் பொருளாதார பலம் இழந்துட்டார்கள். பெரிய அளவு கட்டமைப்ப உருவாக்கணும். அதுக்கு சில பல வருடங்கள் பிடிக்கும். அதே போல தான் அண்ணன் அமெரிக்காவுக்கும். ஏன்னா கணிசமா கொண்டு போய் கொட்டிப்புட்டாய்ங்க. அது கூட அவனுக்கு பிரச்சனை கிடையாது. பிரிண்டிங் மெஷின் வச்சிருக்கான். நோட் அடிச்சு அம்புட்டையும் சரி பண்ணிருவான். ஆனா பேரு ஒவ்வொரு நாடும் அமெரிக்க ராணுவ வலிமை அப்படின்னு அண்ணாந்து பார்த்தாய்ங்க. ஆனா இப்ப ஈரான் விவகாரத்துக்கு அப்புறம், இல்ல இந்த பையன் நமக்கு நேரா சரிக்கு சரிதான் இருக்கான் மாப்ள, வச்சு செஞ்சு விட்டுருவோம் அப்படிங்கிற முடிவுக்கு எத்தன பேர் வந்தாய்ங்களோ! நெறைய பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆனா உள் மனசுல எல்லாருக்கும் எட்டி பார்க்கும். இல்ல. ஈரான் அளவுக்கு இல்ல அப்படின்னு நெனச்சுக்கிட்டாலும், கூட உள்ள சகாக்கள் ஒவ்வொரு நாட்டிலயும் ஒரு தலைமை, தலைமைக்கு கீழ மந்திரி சபை அப்படின்னு இருக்கத்தானே போது. ஆமாங்க, இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டனால தான் வடகொரியா அப்ப இருந்து 1, 2 ஆயுதத்த வச்சு அமெரிக்காவ கிட்ட கூட வரவிடாம தடுத்துக்கிட்டு இருக்காய்ங்க பார்த்தீங்களா? அப்படின்னு சொல்வார்கள். இது எல்லாம் அமெரிக்காவோட கண்ணு முன்னாடி வந்து போகாது. தாராளமா வந்து போகும். ஈரான் யுத்தத்த ஏன் ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொல்லி பெஞ்சமின் நெதன்யாகுவ தேடிக்கிட்டு இருக்கார்கள். பெஞ்சமின் நெதன்யாகு கமேனிய கொல்லும்போது மட்டும் நாங்க டேட்டாவ குடுத்தோம். எங்களோட விமானம் அங்க பறந்துச்சு, இங்க பறந்துச்சுன்னு எல்லாத்துலயும் அந்த புகழுக்கு பங்குக்கு வந்தீங்க. இப்ப தோக்குற மாரி இருக்கும்போது, ஏன்டா என்னைய மட்டுமே கை காட்டுறீங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த விவகாரத்துல அதாவது ஈரான் விவகாரத்துல ஈரான் சரண்டர் ஆக போறது கிடையாது. ஈரான் யுத்தம் என்னைக்கு வேணாலும் முடியும். முடிஞ்சதுக்கு அப்புறம் அமெரிக்கா வெற்றின்னு தப்பி தவறி கூட கத்திற முடியாது. அவங்க ஊர்லயே அடிப்பாய்ங்க. அப்ப வெளியூர்லலாம் கேட்கவே வேணாம். ஆனா ட்ரம்ப் இருக்கிற வரையும் அவரு வெற்றின்னு கத்துவாரு. அத யாரும் மதிக்க தேவையில்ல. காரணம் என்ன அப்டின்னா, அவரு வெற்றின்னு கத்திட்டு ஏகப்பட்ட பரிசுகள வேற கேட்டு தொலைப்பார். அமெரிக்கா கொண்டாடி தொலைச்சுக்க அப்படின்னு சொன்னா கூட, இல்ல எனக்கு நீங்க பரிசு குடுத்தே ஆகணும்னு ஒத்த கால்ல நிப்பாரு. அதனால உலக நாடுகள் பூரா யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம், அநேகமா அந்தந்த ஊர்ல ஒரு நாச்சியப்பன் பாத்திர கடைன்னு இருக்கும். அத தேடி பிடிச்சு இப்பயே ஆர்டர் குடுத்து வச்சுக்கிறது நல்லது.